அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஒரு சிறிய வார்த்தைக்கு எந்த அளவிற்கு சக்தி இருக்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சில காஃபிருங்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறாங்க. சில மிக முக்கியமான கேள்விகள். துல்கர்னைனை பத்தி, அஸ்ஹாபுல் கஹ்ஃப பத்தி, ரூஹ பத்தி எல்லாம் கேள்விகள் இருந்தது. இந்த கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை வாங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே இறை செய்தியான வஹியை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாண்டுகளாக காஃபிர்களிடத்தில் நாம் உண்மை தூதர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணம் அது. அப்படிப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி 15 நாட்கள் முடுக்கப்படுகிறது. நாயகத்தை விட அல்லாஹ்விடத்தில் தொடர்புடைய ஒரு படைப்பு இருக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நாயகத்திற்கு 15 நாள் வஹி துண்டிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இறுதியாக அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். அதிலே நாயகத்திற்கு உபதேசிக்கிறான், வலா தகுலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك கதா. ஒரு காரியத்தை நாளைக்கு நான் செய்வேன் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லாதீர்கள். இல்லா ஐ யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வசனம் இருக்குகிறார். இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை நாயகம் பயன்படுத்த மறந்ததின் காரணத்தினால் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளானார்கள் என்று சொன்னால், சிறு சிறு வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.